சரியில்ல. என்னம்மா கண்ணே ஜூலி ஜூலி எப்படி எடுக்க ஜூலி? சரி இப்ப தெரிஞ்சிடுச்சா நம்மளுடைய வருங்கால சிஎம் எங்களுடைய தளபதி விஜய் அவர்கள் பெரம்பூரில் நிற்கிறாராம். எங்க அங்க இருக்கிற அலூர் சந்தில கூட உன்னை காணும். நிறைய பேர் உன்னை அங்க தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. நானும் நிறைய சேனல்ல பாத்துக்கிட்டு இருந்தேன். முக்கியமா லேடிஸ். கோவப்படாதீங்க சார், என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. நிறைய லேடிஸ் உன்னை தேடிட்டு இருந்துருக்கானுங்க. அவங்க கையில மட்டும் நீ மாட்டிருந்த. ஐயோ அத போய் என்ன நினைச்சுக்கிட்டே இருக்கியா? அத விடுங்க. ஆமா நீ ஜட்டில இருந்து உள் பாவாடை வரைக்கும் உனக்கு எல்லாம் டர்ன்னு கண்டிப்பா கிழிஞ்செடுக்கும். எப்படி எப்படி போடணுமா ஓட்டு? திமுக ஓட்டு. சாணி மாதிரி கத்த மட்டும் தெரியுது. சத்தம் கேட்டுச்சு. என்டர்டெயின்மென்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ளவர்ஸ் டிசைன்ஸ். அப்படி என்ன சொன்ன? நீ நாளைக்கு தான் வர, நான் இன்னைக்கே ஆரம்பிச்சிட்டேன், வானே பாக்கலாம் அப்படின்னு. எங்கே உன்னை அந்த இடத்தில் கொஞ்சம் கூட காணவில்லை. வீட்டுலயே கதவு பூட்டிட்டு உக்காந்துட்டிய நீ. எவ்வளவு பேர் தெரியுமா நாய்க்கு போடுற ஜூலி பிஸ்கெட்டா வாங்கி உனக்காக அந்த கூட்டத்துல காத்துக்கிட்டு இருந்தாங்க. இங்க பாரு, கொலைக்கிறது தான் கொலைக்கிற. நாய் கூட கொலைச்சா கடிக்கிறதுக்கு பாக்கும். ஆனா நீ கொலைச்சதுக்கு அப்புறம் பொட்டி பாம்பா போய் வீட்டுக்குள்ள அடங்குறதுக்கு தான் பாக்குற. எவ்வளோ சத்தம். ஜூலி ஜூலி, இதுக்கப்புறம் எங்கேயாவது சாணி மாதிரி பேசி தப்பி தவடி ஆடி கையிலையாவது நீ மாட்டுனே, பேயடி பீ அடி தான் உனக்கு. நீ டிஎம்கேக்கு சொம்பு பிடிக்கிறேன்னு சொல்லி கண்ட பித்தளை சொம்பு கிட்டலாம் அடி வாங்கிட்டு போட கூடிய சீக்கிரம் அது நடக்க தான் போகுது. மலேசியா பக்கம் வந்துடாத, உன்னை கிழிச்சு தொங்க விட்டுடுவாங்க.